கடவுள் விட்ட வழி. முதலில் அந்த கடவுளுக்கு வணக்கம் செய்துவிட்டு பிறகு உங்களுக்கு வணக்கம் செய்துவிட்டு சொல்ல நினைக்கிறேன். என்ன தாத்தா சொல்ல நினைக்கிறீர்கள்? ஒன்றுமே புரியலே உலகத்திலே, சொன்னாலும் தெரியலே, சொன்னாலும் புரியலே, சொல்லாட்டியும் தெரியலே, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. பேசி தீர்த்து கொள்ளுவோம். அவன் எவ்வளோ சொன்னாலே அவன் கேட்க மாட்டேங்கிறானே. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அப்படி என்ற சில வார்த்தைகள் இருக்கிறது. இதை பயன்படுத்தலாமா? வேண்டாம் செல்வங்களே, வேண்டாம். பொறுமை கடலிலும் பெரியது. பொறுத்தவன் பூமியை ஆழ்வான், பொல்லாதவன் காட்டைத்தான் ஆழ்வான். ஒரு முறை மன்னிக்கலாமா? இல்லை 7 முறை மன்னிக்கலாமா? இல்லை 70 முறை மன்னிக்கலாமா என்று கேட்டால் மன்னிப்போம், மன்னித்து கொண்டே இருப்போம். மனம் திருந்துவான். சண்டை போடாதீர்கள். சமாதானத்திற்காக பல வழிகளை கையாள்வோம். கத்தியை எடுத்தவன் அதே கத்தியாலே தான் மடிவான். அன்பை விதைப்போம். அன்புக்கு ஈடாகுமா? எங்களுக்கு சமாதானத்தை தாருங்கள் இறைவா, எங்களுக்கு சமாதானத்தை தாருங்கள் இறைவா. இந்த சண்டையை நிறுத்த என்ன வழி இறைவா? எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் இறைவா, எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கள். உம்மால் முடியும் இறைவா. அம்மா மரியே, உமது குழந்தைகளை பாருங்கள், அமைதியின்றி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடம் எங்களுக்காக கேளுங்கள் அம்மா. இறைவன் உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் உலக மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அன்று திராட்சை பழம் ஆகிவிட்டதே மகனே, இவர்களுக்கு ஏதாவது செய்யும் என்று கேட்டபோது அவர் உங்கள் வார்த்தையை கேட்டு திராட்சை ரசத்தை அதிசயமாக உருவாக்கினார். அதே போல் என் மக்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே மகனே, அவர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டு என்று கேளுங்கள் அம்மா. உங்கள் பேச்சை இறைவன் கேட்பார்.
நாங்கள் இறந்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தோம். திருப்பம் பிழைத்து கொண்டார். எங்களுக்கு இனிமேல் கவலை இல்லை. இருந்தாலும் உங்களுடைய பரிந்துரை எங்களுக்கு வேண்டுமாக இருக்கிறது தேவத்தாயே.